நீங்கள் தான் ஆரம்பத்திலே உங்க மருமகளோட கடைக்கு கைக்குள்ள வைக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியல, அதனால தான் இப்போ நீங்க இப்படி இருக்கீங்க. நான் பாருங்க, நான் ஆரம்பத்திலே பிடிச்சிட்டேன்னா அவளை வீட்டில் சுவாரிகரி ஆக்குறதுல இருந்து பாத்திரம் சட்டி போன கழுவுறதுல இருந்து சாணி அள்ளி வரைக்கும் அவதான். என்ன பொறுமையா செய்வா மெதுவா. அதனால நீங்க எவ்வளவு பொறுமையா செஞ்சாலும் சரி, நீ தான் செய்யணும்னு அவ்வளோத்தையும் விட்டுட்டேன்னா. ஆமா, நாங்கள் தான் விட்டுட்டோம். சரி, விட்டு பிடிப்போன்னு அந்த ஆளை ஒரேடியா விட்டுட்டா. இப்போ பிடிக்க முடியல. இப்போ கொழுப்படுத்தி திரியாளுத. விடிஞ்சதும் கிளம்பி போறவ அடையும் போது தான் வாராளுவே. என்னத்தை சொல்ல கேட்டேன்னா நான் என்னத்தை செய்யணும்? உங்களுக்கு உங்க மடிக்குள்ளே இருக்க முடியுமா? நான் கேட்காளுவேன். அடுத்தவா மடிக்குள்ளனா போய் இருப்பாளுவேன். அப்படி சொல்லுங்கக்க. என் வீட்டு கழுதையும் போய் அடுத்த வீட்டில் சோறுகறி என்ன வாங்கி திங்குமே தவிர வீட்டில் சோறுகறி ஆக்கி வச்சு ஒழுங்கா இருந்து திங்காண்டா. வீட்டில் ஒரு நாடகம் கிடக்கும் போட்டு சீரியல் கிரியல் பார்த்துக்கிட்டு வீட்டில் கடலான்னு யாரும் போட்டுக்குன்னா அப்படியாவது வீட்டில் கடலான்னா அப்படி கிடக்க மாட்டேக்கா. அதுக்கு சொல்லியா என் மருமவா கரண்ட் பிள்ளையார் உங்க அப்பனா கெட்டுவாங்க. அவள் வீட்டில் இருந்தால் ஃபேன் போட வேண்டியிருக்குமா, லைட்டு போட வேண்டியிருக்குமா, டிவி போட்டால் கரண்ட் பில்லு ஆகுமா, அதனால அவள் வெளியே போகிறாளாம். அதுவும் சரிதானே. நானே என் வீட்டில் டிவிக்கு கூட கேபிள் போடுறது கிடையாதுமா. என் மருமவா கேட்டால டிவிக்கெல்லாம் போட்டு தர மாட்டேன், வேணா போன வேணா பார்த்துக்க நீட்டேன். ஐயே, இருக்கிறதுலே கேடு அதானே. போனை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வைக்கி, போனை தான் மணிக்கூர் கணக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாளுவே. வேலை ஓடாது பார்த்துக்க. ஒழுங்கா போன மருமோட்டது இப்பயே புரிஞ்சிரு. என்ன சொல்றீ புஷ்பாக்கா? ஆமா, அதுக்கு உன் மருமக டிவி சீரியலே பார்த்துட்டு போகலாம். அதுவே தேவலாம். போனதான் இருக்கிறதுலே கேடு பார்த்துக்க சொல்லிட்டாமா. அவ சொல்லியதும் சரிதான், அதுவும் பார்த்துக்க இருக்கும் கவனமா. என் மருமக கொஞ்சம் பேக்கு கிணங்கா தான் இருப்பா. போனெல்லாம் நோண்டுவாளா என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் நோண்டுட்டு கிடக்கிறது வேலையே போன நோண்டுது. வேற ஓ மருமக நோண்டாட்டுலாக்கும். போனெல்லாம் பழக்க விடாத. இன்னைக்கே போன பிடிங்க அடுப்புக்குள்ள போட்டுறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூறாப்பா டக்க மழைக்குள்ள வருமோ? டீ கடை பக்கமா போவோம். எவனாவது வருவான். அவன்கிட்ட ஒரு துண்டு விடிய வாங்கி அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தை போக்கிட்டு வருவோம். இந்த கிளவிவெல்லாம் இங்க என்ன மாநாடு போட்டிருக்காளுவோ? ஏ புஷ்பா, ஆமா புடலங்காய பறிச்சு கடைக்கு கொடுக்கணும். நீயா கொடுக்கலையா? அவன் என்ன புடலங்காய் பறிச்சு தரட்டுமா? என்னவா வீட்டுல புடலங்காய் கிடக்குல்ல, அதை பறிச்சு சந்தைக்கு கொண்டு போனேன்னு சொன்னேன். அதான் பறிச்சு தரட்டு வரட்டுமான்னு கேட்கான். ஏண்டான்னு சொல்லு. இவன் வந்தான்னா நம்ம பிரியா பேசவும் முடியாது, இருக்கவும் இயலாது. இவன் நைய 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 நையன்னு உயிரை எடுத்துட்டு அடப்பான். இல்ல இல்ல, என் மருமகன் இன்னும் 2-3 நாள் கடக்கட்டும், அதுக்கப்புறமா பறிச்சு கொண்டு போய் கொடுப்போன்னு இருக்கா. அதனால இப்பதான் கை வச்சு விடாதியும். புடலங்காய் என்ன விலைமே போதே? 30 ரூபாயோ 35 ரூபாயோ போகுதுன்னு மூக்காண்டி சொல்லிட்டு இருந்தான். எவ்வளவு போகுதுன்னு தெரியல. ஓஹோ, நம்ம தோட்டத்திலயும் கொஞ்சம் காய் கிடக்கு, அதான் கேட்டேன். அப்படியா? காலையில இங்க ஆளையே காணோம். தோட்டத்துக்கு போயிட்டானோ? கொஞ்சம் காய்களுக்கெல்லாம் பூச்சி அதிகமா வருது, அதனால கொஞ்சம் பூச்சி மருந்து அடிக்க சொன்னேன். போயிருப்பான்னு நினைக்கேன். புருஷனுக்கு நல்ல மரியாதை. சரிம்மா, சரி சரி. நான் தான் டீ கடை வரைக்கும் போலான்னு பார்த்தேன், அதான் கேட்டேன். நல்ல வேலை, எங்கதான் வந்துட்டாலும் மோப்ப பிடிச்சிக்கிட்டு நினைச்சேன். எங்க மீட்டிங்க போட்டாலும் இவன் வந்து அசம்பிள் ஆயிடுறான். என்ன சரசு? அட, இவன் இங்க வர தாவுட்டுக்கு போயிட்டு வரான்னு நினைக்கேன். கம்பெனி போய் நிறைய அள்ளி கட்டிட்டு வரான்ல, தாவுட்டுக்கு போயிட்டு வந்தாதான் இவ்வளோத்தையும் அள்ளிக்கிட்டு வருவா. நமக்கு தான் இப்படி அள்ளிட்டு வர்றதுக்கு கொடுப்பன இல்ல. இருந்திருந்தாதான் நீ சொத்தையும் அள்ளிக்கிட்டு வந்திருப்பிய. சும்மா இருலாம் பெரிய பொண்ணு. அங்க ஒரு இட்டு போன குடமா பிளாஸ்டிக் வாளின்னு தான் கிடக்கும். அதில் நான் என்ன தூக்கிட்டு வர்றது? என்ன எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கியே? அது எப்பயும் நாங்க இருக்கிறது தானே. ஆமா, நீ எங்க போயிட்டாரு? அவங்க அம்மா வீட்டுக்கா? ஆமா சரசு. ஆமா, உன் மோவன் கிரிக்கெட்ல விளையாடி கப்பலாம் ஜெயிச்சிருப்பான் பிள்ளைய. அட, நீ வேற யாரையும் பார்த்துக்கிட்டு சொல்லுவியா இருக்கோம். என் மோவன் காலேஜுக்கு போயிருக்கான். அவனுக்கு இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கிளாஸா? அப்படியா? அவனை நான் இங்க தாண்டாடு பக்கத்துல எல்லாம் பார்த்தேன். துணியெல்லாம் மாத்திக்கிட்டு நின்னா. கிரிக்கெட் துணி தான் உடுத்திருந்தான். அதை கலத்திட்டு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டுலாம் மாட்டிக்கிட்டு நின்னா. கையில ஒரு கோப்பெல்லாம் வச்சிருந்தானே. நான் பஸ்ல வரும்போது பார்த்தேன், எங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது. நான் இவன் இங்க விளையாட வந்துட்டு போறான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்ன சொல்ற தேவி? ஏன் மோவனா? ஆமா, ஓ மோவன், கீதா மோவன், அவன் யாரும் இந்த போலீஸ்காரங்க மோவன் எல்லாம் ஒன்னால விளையாடிக்கிட்டு இருந்தாவ. ஏன்னா உமா, உன்கிட்ட அவன் போன்ல என்ன சொன்னா? அவன் காலேஜ்ல இருக்குன்னு சொன்னா. என்னலாம் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க? காலேஜ்ல பிள்ளைகளோட தான் இருக்கானியே, இப்ப என்னன்னா இவ விளையாட போயின இடத்துல நிக்காங்கிய. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, நான் வாரேன். போய் சொல்லிட்டு தான் விளையாடிட்டு வாரான்னு நினைக்கேன். எதுக்கும் பார்த்து கவனமா இருந்துக்க. நானே போற வழியில கீதா காட்டையும் சொல்லிட்டு தான் போகணும். சரி, நான் வரட்டும் கேட்டுக்கிடியே. சரி, நான் வாரேன். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இந்த பிள்ளைகள் நம்மளை வச்சு ஏதோ படிப்பனை பார்த்துக்கிட்டு இருக்குவேன்னு நினைக்கேன். ஒன்னும் சரியில்லாம சொல்லிட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். 2 பிள்ளைகளும் மிளகாவை அரைச்சு வாயில தேய்ச்சி தப்பிடுங்க.
உன்ன அந்த 4 முடி மிளகா பிச்சு மூஞ்சி வாய்க்குள்ளெல்லாம் ராவ ஆரம்பிச்சிடும். சரியான மிளகா வியாபாரி பொண்ணா இருப்பா போல இருக்கு இந்த 4 முடி. ஐய வந்துருவா, அதான் தண்டபாடியனே கூட்டிட்டு வரவன்னு சொன்னியல்ல. வரட்டன்னு தான் இருக்கேன் நானும். இந்த தண்டபாடியனே வந்தாச்சு. எங்க வந்துட்டீல? என்ன இந்த மனுஷன் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ஊனு வராரு. எம்மா வந்துட்டியா சோனி? எதுவா இருந்தாலும் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சு பேசு. குமாரி வா வீட்டுக்கு போலாம். எக்கா நான் வாரேன். சரி சரசு. ஏலா வா. ஏலா உங்க அப்பா போன் பண்ணும்போது நீ போன் எடுக்கலையா? காலேஜ்ல வந்து கேட்டதுக்கு நீ காலேஜ்ல இல்ல, இன்னைக்கு காலேஜ்ல ஒன்றும் கிடையாதுன்னு எட்டாவலாம். ஏன் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தானே போனியே? ஆமாம்மா, கொஞ்ச நேரம் தான் கிளாஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் விட்டுட்டாவ. அதனால லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து செஞ்சுட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. போனை நான் கவனிக்கலம்மா. அப்படியா? நானும் பயந்தே போயிட்டேன். உங்க அப்பா வேற அதை இதை சொல்லி பயமுறுத்திட்டாரா, அதனால எனக்கும் பக்குன்னு ஆயிட்டு. சரி அக்கா, பிள்ளை வீட்டில் கூப்பிட்டு போய் பேசுங்க. தண்டபாணி என்ன நேரம் ஏதோ கோவமா போற மாதிரி இருக்கு, என்ன அதுன்னு பாருங்க. நமக்கு பிள்ளைக்கு கூட்டு போய் சோத்தை கொடுங்க. சரி. வாளா வந்து கை கால் முஞ்ச கழுவிட்டு சோத்தை சாப்பிடு. சோறு இன்னைக்கு வேற சாப்பிட்டுருக்க முடியல, காசு தந்து விட்டேன்னு வெளியாவது சாப்பிட்டியா இல்லையா? இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயும் சாப்பிட்டியா? இல்லைம்மா, எங்கேயும் சாப்பிடல. தண்டாவே நான் ஏண்டான்னு சொல்லிட்டேன். வரும்போது அப்பாட்ட தான் கேட்டு ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சேன். சரி போ, போய் துணியெல்லாம் மாத்திட்டு போய் கை கால் முஞ்ச கழுவிட்டு போய் சாப்பிடு போ. சரிம்மா. எப்போ நல்ல வேலை, நான் கூட பயந்துட்டேன் வீட்டில் பெரிய பிரளயமே நடக்குமோன்னு. ஒன்றும் இல்லை, சப்புன்னு முடிஞ்சிட்டு. இப்போ சோனி வந்துட்டியா? அப்பா உன்னையே காணணும்னு சொன்னதான் பயந்துட்டேன் தெரியுமாவே. ஆமா சோனி, இவங்க அக்கா தான் பயமுறுத்தி விட்டுட்டா. கட்டடிச்சிட்டு படத்துக்கு போயிருப்பியா, அங்க போயிருப்பியா, எங்க போயிருப்பியான்னு. தெரியும், அந்த நாய் செய்யும், இதுவும் செய்யும், இதுக்கு மேலையும் செய்யும். நீயும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்லாலா? போன் கையில வச்சுதானே இருக்கா? போன் வச்சிருக்கவா ஒரு வார்த்தை என்ன முடியும்? காலேஜ் முடிச்சிட்டுமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு இப்படி போறேன் படிக்கிறதுக்கு வாரேன்னு எதுவும் சொல்லாண்டாமா கம்பல. அப்படி கேளுமா. நல்லா போன் சார்ஜ் கம்மியா இருந்ததுவே, நான் போனே எடுக்கல தெரியுமா, அதான் கவனிக்கல. சரி என்னமோ அப்பா வாங்க வீட்டுக்குள்ள வா, துணி எல்லாம் மாத்திட்டு சாப்பிடு. சோனி உண்மையை சொல்லு, படத்துக்கு எதுவும் போனியா இல்லைன்னா உண்மையிலே கிளாஸ் இருந்துச்சா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா எங்க போனா உனக்கு என்ன? உன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லையே, ஏதோ ஒன்று இருக்கு மறைக்கிற போல இருக்கே. சீப்பா உன்னை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. என்னப்பா உடனே இப்படி சொல்ற? நான் என்ன பண்ணேன்? ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியாதோ? மூடு என்ன, சும்மா தேவையில்லாத வந்து கேள்வியில என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. எப்ப பார்த்தாலும் இவன் என்னைய குத்தி கட்டுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கா. இப்படியே ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தா சவுண்ட் அடிச்சு பேக்க போறேவள. இந்த நாயை கட்டு அடிச்சுட்டு தான் எங்கேயும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஓவரா திமிரு தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கா. இரு கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட மாட்டி விடுறனா இல்லையான்னு பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். சரி அக்கா, நாங்கள் அப்ப கிளம்பட்டுமா? யாழா இருங்க, தண்டவணியனே வந்துட்டேவல்லாக்கு. இனிமே அவியில பாருங்க, நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு தான் இப்போ உடம்புக்கு பரவாயில்ல? உடம்புக்கு காலையிலக்கு இப்போ அந்த மாத்திரை எல்லாம் போட்டப்புறம் பரவாயில்ல பத்துக்க. சரியாயிரும் நேரத்துக்கு அந்த மாத்திரையை போடுங்க, எல்லாம் சரியாயிரும். சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமாக்கா, நாங்கள் வாரோம். என்னடா இருப்பியல்னு பார்த்தா கிளம்புறீங்கயே. சரி அப்ப அப்புறம் பாப்போம். நான் அந்த மனுஷனை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கணும். காலையில எவனுக்கா சாச்சி கழுத்து போட போறேன்னு போனாரு, என்ன கதைன்னு என்னன்னு கேட்கணும். சரி சண்டை கிண்ட போட்டுட்டு அடக்காதீங்க தண்டை பண்ணி என்னங்கிட்ட. நாங்க தான் வாரோம். இல்லை அவரை இப்படியெல்லாம் விடப்படாது, கேள்வி கேட்கணும். காலையில எனக்கு முடியெல்லாம் தெம்பு இல்லை, அதனால என்னனையும் போய் தொலைன்னு விட்டுட்டேன். இப்ப பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கலன்னு அவ்வளவுதான். சரிக்கு அப்ப பார்த்து கேளுங்க, நாங்க வாரோம். எல்லாம் கை கால மூச்சு கழுவிட்டியா? அப்பா போய் சாப்பிடு. சாப்பிடணுமா? அம்மா அவளை எங்க? என்னாச்சுப்பா? ஆமா நீங்க வா. அட என்ன அப்பா நம்மள கோவமா கூப்பிடுறாரு? ஒரு நாள் இவ்வளவு கோவமா நம்மகிட்ட பேசினது இல்லையே, என்னாச்சு? ஏன் அவளை இப்ப எப்படி கோவமா கூப்பிடுறீங்க? என்னாச்சு? சோனிங்க வான்னு சொன்னேன். என்னப்பா என்னாச்சு? ஓய் வம்பருக்கு நீர் இதுல வாரம். காலையில எவனுக்கு கையெழுத்து போட போற நீராது, என்ன கதை? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு லட்சுமி. என்னாச்சு? ஏன் அப்பா கோவமா பேசுறாரு சோனிகிட்ட? ஆமா நீ யாரு கூட பைக்ல போன, எங்க போன? வான்னு சொன்னேன். எங்க என்ன சொல்றீங்க? யார் கூட பைக்ல போனா? இங்க வேற யாரையும் பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைய குறை சொல்லாதீங்க. லட்சுமி நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துரு. நான் என் பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த மனசு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? அப்பா நான் யார் கூடயும் பைக்ல எல்லாம் போலப்பா. நீ சும்மா என் காதுல பூஜுத்தலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத.
நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஒழுங்கா நீயே சொல்லிரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, என்னது இது? அப்பா பார்த்தேன்னு சொல்றாரு, எதை பார்த்தேன்னு சொல்றாருன்னு தெரியலையே. ஒருவேளை தியேட்டர்ல இருந்து வெளியே வரதே பார்த்திருப்பாரோ? எங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பிள்ளை பிள்ளை வீட்டுக்கு தானே போனேங்க, அதான் படிக்க விஷயமா தானே இருக்கா. விடுங்க, அவட்ட நான் பொறுமையா பார்த்து பேசிக்கிட்டியே, அவ சொன்னா கேப்பா. எதுக்கு இன்னைக்கு இப்படி கோவப்படுறீங்க? எப்பயும் நான் தான் பிள்ளைகள்கிட்ட கோவப்படுவேன். நீங்க பொறுமையா பேசி தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை எப்படியா பேசுவீங்க. இப்ப நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அப்பா இப்படிலாம் லேசில கோவப்பட மாட்டாரே, ஏன் இவ்வளோ கோவமா இன்னைக்கு சோனிக்கிட்ட பேசுறாரு? அவ வாயை திறக்கிறாளான்னு பாரு. அவ மட்டும் இப்ப உண்மையை சொல்லிட்டான்னு வைக்க நான் விட்டுருவேன். இப்படியே என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருந்தானா இப்ப நான் அவ கையை காலெல்லாம் முறிச்சு போட போறேன் பாரு. நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க பிள்ளை மேல? அந்த பிள்ளை இன்னும் சாப்பிடல. ஏலா போ போய் சாப்பிடு, நின்னுகிட்டே இருக்கா. ஏலா போ நின்னுட்டே இருக்காத, போ போய் சாப்பிடு. கை கால மூஞ்ச கழுவிட்டு வந்ததை போய் சாப்பிடுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, போ சாப்பிட்டு அப்புறம் ஏதா இருந்தாலும் பேசிக்கிடலாம். உன்னைய நில்லுன்னு சொன்னேன். நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, என்னைய பார்த்தா பைத்தியக்கார பையன் மாதிரி இருக்கோ. நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு தெரியா என்ன? நீ பஸ்ல வாரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பைக்ல ரெண்டு பேரும் வந்து இறங்கியாளுவே. காலேஜ்ல போய் கேட்டேன்னா காலேஜ்ல வரல, இன்னைக்கு பள்ளிக்கூடமே இல்லைங்க அவ. அப்ப இல்லப்பா, காலேஜ் இருந்துச்சு. பொய் சொன்னா தோலை உரிச்சு போடுவேன். அம்மா, எங்க எதுக்கு பிள்ளை மேல கை வைக்கிய? நீங்க தூரவா, இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு. காலையில இருந்தே சொல் பேச்சு கேட்காம தெரியாரு. இவன் சோனி என்னத்துக்கு இப்ப பிள்ளை மேல கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம போனா சத்தம் போடுங்க. ஏன் எனக்கு சத்தம் போடவே தெரியாது. நீங்க என்னத்துக்கு கையெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்க கையை மம்பட்டி பிடிச்ச கையை மரத்து போய் இருக்கும், லேசா தட்டுனாலே வலிக்கும். பிள்ளை கண்ணத்துல இப்படி போய் அரைஞ்சிட்டியற மனுஷனா ஓய் நீரு. லட்சுமி அவ நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ நம்மள ஒரு நாள் முச்சந்தில நடு தெருவில் நம்மள நிக்க வைக்க போறா பேரு. ஒரு பைக்ல வந்தா, அந்த மூஞ்ச நான் சரியா பார்க்கல. அந்த கூட தான் 2 பேரும் வந்து இறங்கினாலுவ. அந்த யாரு என்ன ஏதுன்னு கேளு. ஏதோ பிள்ளை வீட்டுன்னு வீட்டுக்கு போயிருக்காளுவல என்னமோ தெரியல. படிக்க போறேன்னு ஊர் ஜவாரிக்கிட்டு தெரியா. நீ அது தெரியாம வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கா. உன் வளர்ப்பு சரியில்லை. அம்மா, என்ன வளர்ப்பு தெரியலங்க? நீரா இருந்து பச்சை பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து பாத்தியாரு. நான் வயசுக்கு வர வரைக்கும் பிள்ளைகளை வளர்த்து எடுத்து நான் பொண்ணும் பொருளுமா பார்த்து பத்திரமா வச்சிருக்கேன் பிள்ளைல. சும்மா இப்ப வந்து நின்னுகிட்டு வளர்ப்பு சரியில்லை அது இதுலன்னா அப்புறம் நான் ஏதாவது பேசி விடுவேன். அம்மா பிள்ளை வெள்ள கை வைக்கிற வேலை வச்சுக்கிடாதீங்க. ஆமா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளை கேட்டுக்கிடும். அப்ப எனக்கு பிள்ளைகள் மேல உரிமை இல்லையோ? ஏதோ நான் சின்ன பிள்ளை இருந்து பார்த்தேன் இருக்க. வேற நீரா பாத்தியாரு விட்டுட்டு ஓடுனீர்ல, இப்ப வந்து இருந்துகிட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு அடிச்சு மிதிப்பண்ணிக்கிட்டு இருக்கிய பிள்ளைகள. அப்ப பிள்ளைகளை கண்டிக்க எனக்கு உரிமை இல்ல அதானே? அதெல்லாம் உரிமை இருக்கு. அதுக்குன்னு கயிறுக்கு நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன் சொல்லுங்க, நம்ம பிள்ளைலாம் அப்படி ஒன்றும் பிள்ளைகளை பைக்கில் போற பிள்ளை கிடையாது. என்ன ஏதுன்னு அவட்ட என்ன ஏதுன்னு கேட்காம நீர் பாட்டுக்கு கை நீட்டிக்கிட்டு இருக்கீரு. அப்ப அவளை வாயை திறந்து சொல்லு. யாரு என்ன எவன் கூட பைக்ல போனான்னு சொல்லு. ஏமா சொல்லுமா, யார் அது? என் ஃப்ரெண்டா கூட படிக்க பயிர் ஏதோ வண்டியில கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டானுவலம்மா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவளை சொல்லு. அவளுக்கு நீ என்ன எடுத்து கொடுக்குறியோ? கொண்டமைத்த ஆஞ்சு போடுவேன். அம்மா, இங்க பாரு, கொண்டையில கை வைக்கிற வேலை வச்சுக்கிடாத. ஆமா, எனக்கு இந்த முடியில கை வைக்க பழக்கலாம் பிடிக்காது. வேற அவளை சொல்லுன்னா நீ எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏன் அவன் பிள்ளைக்கு சால்றாவா? இதான் பிள்ளை வளர்க்க லட்சணமாங்க. அவ என்கிட்ட பைக்ல வந்து இறங்கிட்டு என்கிட்ட வந்து பஸ்ல வந்து எனக்கு அதை உடியா. இதை நான் நம்பணும். அவ எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு எவ வீட்டுக்கு போனான்னு கேளு. எனக்கு இப்போ போன பண்ணி நான் பேசணும். எடுத்து தர சொல்லு. இப்போ இந்த வீட்டில் நடக்கதே இல்லைன்னா வேற. அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டே. நீர் இடத்த கழிப்பணும். நீர் காலையில எவனுக்கு சாட்சி எழுத்து போடுறதுக்கு போனியரு, எவனுக்கு குடிக்கிறதுக்காக வாங்கி தந்துட்டானா, குடிச்சிட்டு வந்து நாண்டுகிட்டு நிக்கிறங்க. இங்க பாரு லட்சுமி, நான் குடிக்கல. ஏதாவது பேசணும்னா குடிச்சேன்னு சொல்லி என்னைய மறுபடியும் குடிகாரன்னு ஆக்கிறாத. அம்மா, குடிக்காரங்க தானே வந்து நிக்கியரு. காலையில போவாதையும் எவனுக்கு சாட்சி எழுத்து போட போறியும் போவாதையும் சொல்ல கேட்காம போய் எவனுக்கு இப்ப போட்டுட்டு வந்தியரு. என்னத்தை தலையில இழுத்து வைக்கிறதுலாமே முடிவு பண்ணி இருக்கியரு. சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னனையும் போய் தொலைங்க. இனிமே நான் உங்களோட சங்காத்தத்துக்கே வரமாட்டேன். தாய் மோவா எல்லாம் என்ன பண்ணுவியலோ பண்ணுங்க. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து உன்னைய நான் பாத்துக்கிடுறேன். என்னாச்சு பை எந்திரி. எந்திரி
எந்திரிமா பயமா இருக்கு. இவ சோனி அம்மா மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கேன். பெரிய பொண்ணு அத்தைக்கு ஃபோன் பண்ணுவேன், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். என்ன கார் வச்சிருப்பாவே? இருப்ப இந்த ஃபோன் பண்றேன். அப்படியே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாவே, தெளிச்சு பார்ப்போம். சரிவே. எம்மா எந்திமா பயமா இருக்கு எங்களுக்கு. லட்சி எந்திரிங்க. ஐயையோ, நாங்க இப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள லட்சுமி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயையோ எம்மா எம்மா எந்திரிமா பயமா இருக்கு எங்களுக்கு. எம்மா நான் என்ன இப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, எந்திரி. பெரிய பொண்ணு நல்லா அடிச்சு தண்ணியை ஊத்து மூஞ்சில. எவ்வளவு தண்ணியை மூஞ்சில ஊத்தியது? இனிமே அவ்வளவுதான், ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு ஓடணும்னு நினைக்க லட்சுவ. என்ன கொஞ்சம் ஊத்தி பாரு மூஞ்சில சப்புன்னு. சரி இரு, இன்னொருக்கா அடிச்சு பார்ப்போம் தண்ணிய. இல்லைன்னா சரி வராது, தூக்கிட்டு ஓடுவோம் ஆஸ்பத்திரிக்கு. இந்த தண்டை பண்ணி என்னன்னா என்ன பண்ணன்னு தெரியல. ஏன் அவருக்கு எப்படி கிறுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல. லட்சுமி கண்ணை முழிச்சிருச்சு, கண்ணை முழிச்சிருச்சு. எல்லாம் உங்க அப்பனங்க பாத்தியெல்லாம் லட்சு, இங்க பிள்ளைகளெல்லாம் நீங்க மயங்கி விழுந்து கிடந்து தான் தவிச்சு போச்சுவே. நாங்களாம் அங்க தவிச்சு போய் இருக்கோம். எந்திரிச்ச உடனே உங்க வீட்டுக்கார தேடுறீங்கள நீங்க. இது நல்லா இருக்க கதை. ஏடா அந்த மனுஷன் மறுபடியும் குடிக்க போறேன்னு சொன்னார்ல, அதான் அவரை எங்கன்னு கேட்டேன். போயிட்டாரா இல்ல இருக்காரான்னு. அப்பயே போயிட்டாருமா. நீங்க மயங்கி விழுந்தது கூட உங்க வீட்டுக்காருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அடிச்சு போட்டுட்டு போயிட்டாரு. ஏனுமே தண்டவாணி என்ன வீட்டுக்குள்ள வந்தா சியாக்காதீங்க. சும்மா என்னவா அவருக்கு? இப்ப என்னத்துக்கு வந்து இப்படி நாண்டுகிட்டு நின்னாரு? அதான் காலேஜுக்கு போனா பிள்ளை திரும்பி வந்துச்சுல, கூட்டிட்டு தானே வந்தாரு. வேற என்னத்துக்கு சண்டையை போட்டு போனாரு என்னன்னு தெரியலலா. கண்ட மணிக்கு பிள்ளைய பேசினாரு, ஒரு நாளும் இப்படி பேச மாட்டாரு. அவர்கிட்ட எங்க போனா யாரு கூட போனான்னு ஒரே சண்டை. நான் அந்த பிள்ளைய ஏன் இப்படி திட்டுறீன்னு போய் தடுக்க போனோம்ல, உன் பிள்ளை வளர்ப்பு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னைய அடிச்சு விட்டாரு. அவளுக்கு 2-3 அடி உளுந்துச்சு. பாவம் பிள்ளை ஒரு மாதிரி ஆகி போயிட்டா. அதான் அவளை தடுக்கக்கு போனேன், கடைசியில என்னைய அடிச்சு விட்டாரு. காலையில இருந்து ஒரு மாதிரியா இருந்து பத்தியா, அதனாலதான் என்னமோ தெரியல வாங்கிட்டேன். எனக்கு பிள்ளை வளர்ப்பு சரியில்லைன்னு தான் எனக்கு அவர் மேல கோவம் வந்துட்டு, அதான் ஏத்து பேசிவிட்டேன். அதான் அடிச்சு விட்டாரு. என்னதான் கோவம் இருந்தாலும் அதுக்கு இப்படியா? வாங்கக்கோ, போலீஸ்ல போய் அவரை கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்னன்னு அடிச்சு விட்டாருன்னா. ஆமா வாங்க, தடமும் குடிச்சிட்டு வந்து அடிக்காரு, வரதட்சணை கொடுமைப்படுத்தியாருன்னு சொல்லுவோம். பிள்ளைகளுக்கே கல்யாணம் கட்டி கொடுக்க போற வயசுலயாடி எனக்கு வரதட்சணை கொடுமைன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி அப்படின்னா தினமும் குடிச்சிட்டு வந்து அடி உதச்சி கை ஈயெல்லாம் போட்டு முறுக்கியாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் அவர் இப்ப குடி பழக்கத்தையே கொஞ்சம் நுப்பாட்டி நல்லா தானடா இருந்தாரு. வேற எப்படின்னா அவர் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அப்படி நமக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் சரி வருவாரு. ஏன்னா இன்னைக்கு அவரு குடிச்சிட்டு இப்ப குடிக்கிறேன்னு தானே போயிருக்காரு. குடிச்சிட்டு வருவாருல, நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டே அதை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். எப்படி? எல்லாம் உமா குந்தாணி சும்மா இருளா. என்னத்தையாவது ஒன்றை பண்ணி தேவையில்லாம இந்த குடும்பத்தை நடுத்தருவில் இழுத்து விட்டுறாத. பெரிய பொண்ணு நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சரி ரைட்டு, இன்னைக்கு இந்த குடும்பத்தை நீ நடுத்தருவில் இழுத்து விடணும்னு முடிவு பண்ணிட்ட. என்னமும் பண்ணு போ. இப்ப வர போறீங்களா இல்லையா? நான் கூப்பிட்டு போய் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க என்னென்ன பண்ணணுமோ நான் போய் பண்றேன். வாங்க, நாங்க உங்க கூட இருக்கோம், எங்க டீம் உங்க கூட இருக்கு. ஒழுங்கு மரியாதையா வாங்க. என்ன சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கையின்ற மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் சும்மா இருல, என் வயிற்றுல புளிய கரைக்காத. நானே போன மனசு இன்னைக்கு என்னன்னு வருவாருன்னு இருக்கேன். இவ வேற இந்த மாதிரி பொம்பளையால அடங்கி அடங்கி போறதுனாலதான் ஆம்பளையால குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை இழுத்து போட்டு அடிச்சு குடும்பத்தை நடுத்தருவுல இழுக்கிறானுவன். இல்லன்னா இப்பயே சொல்லுங்க, உங்களுக்கும் ஒரு குவார்டர் வாங்கி தாரேன். நீங்களும் தண்டபடியான குடிச்சிட்டு ஈக்குவலா 2 பேரும் சண்டை போடுங்க. அப்பதான் திருந்துவாரு. இந்த உமா குந்தானியை மனநல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். திடீர்னு மூளையே இல்லாதவ கணக்கா பேசிக்கிட்டு இருக்கா. வாங்க, இருட்டுறதுக்குள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இல்லைன்னா வாங்க, குவார்டர் வாங்கி தரேன், போய் குப்பரை அடிச்சுட்டு பாடுங்க போங்க. என்னடா திடீர்னு மண்டைக்கு வழி இல்லாதவ கணக்கா பேசிக்கிட்டு இருக்கா, தூரா போ. நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த லட்சு கண்டுக்காம போகுது வேற. சோனி, உங்க அப்ப என்னென்னமோ பேசினாரலா, என்னதான் நடந்துச்சு ஒழுங்கா தெளிவா சொல்லலா? நீ வாயை திறந்து பேசியிருந்தாலே இப்ப இந்த பிரச்சனையே கிடையாது. ஊமை குறைச்சிக்கலங்க உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுல அவ்வளோரையும் பாடா படுத்திக்கிட்டு இருக்க. நீ மத்த நேரம்லாம் வாய்க்கிலேயே பேசுவாளா? பேசு, இப்ப பேசு. பாவமுக்கு அந்த பிள்ளையே மூஞ்சி அழுவுன தக்காளி கணங்க ஆய்வே கிடக்கு. அதுகிட்ட போய் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிய. ஏன்னா நீ வேற சும்மா இருல மோரையில சுடு தண்ணியை பிடிச்சு ஊற்றி விடுவேன். ஒருத்தருக்கும் என்னோட அருமை புரிய மாட்டேங்குது. என்ன நீயும் போங்க. மத்த நேரம்லாம் வாய்க்கிலேயே பேசுவாளா? இப்ப பேசு.
நடந்தது? என்னது, யார் பைக்ல வந்த? இல்ல இவரு தான் ஏதோ தெரியாம சொன்னாரா? என்னதான் நடந்துச்சு? நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு தான்ல நானும் அடி வாங்கிட்டு வந்து கிடக்கேன். சொல்லல வாயை திறந்து மூஞ்சி வாயை மூணா மூஞ்சி கிடக்க வச்சுக்கிட்டு இருக்காத. எனக்கும் கோவம் அடிச்சு விடுவான். ஆமா, இப்படி நீங்களும் கோவப்பட்டியன்னா வேற எப்படி அவ உண்மையை சொல்லுவா? வேற சொல்லுன்னா பாருல வேற அவ எப்படி உட்கார்ந்து இருக்கான்னு வேற எனக்கு கோவம் வராதா? பொறுமையா கேளுங்க சொல்லுவா. நல்லா கேட்டவ பொறுமையா. ஏல என்னதான் நடந்துச்சுலாம் சொல்லி தோலை. உங்க அப்பா என்ன காலேஜ் இல்ல, அது இல்ல, இது இல்ல, உன் பிள்ளை அங்க சுத்த போயிட்டா என் கூட போனாலும் எங்க போனாலும் ஒரே நிலையா நிக்காரு. என்னதான் கதை? நம்மளாலதான் எல்லா பிரச்சனையும். அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். எம்மா படத்துக்கு போனோன்னு ஆசையா இருந்துமோ? ஏன்னா படத்துக்கா போனீங்க எவ்வளோ? நான் நினைச்சேன், அப்பயே நினைச்சேன். உன் மேல எனக்கு டவுட்டா தான் இருந்தது. நீ ஸ்பெஷல் கிளாஸ்னு இருக்குன்னு சொல்லும் போது அப்ப நீ காலேஜுக்கு போனையா? அப்ப எல்லாமே சுத்த பொய்யா? ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், லைப்ரரிக்கு போனேன், படிக்க போனேன் அப்படி சொன்னது அவ்வளவு பொய்யா? அட ஊமை கொட்டைவளா, அதுவும் இந்த பூ மாதிரி பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அமுக்கடிக்கணங்க அவளும் பத்த வேலையா இது? அவ வரலன்னு தான் சொன்னா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போற, நீயும் வேணும், நான் தான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டேன் எல்லாரும். அதனாலதான் அவளும் வந்தா. இல்லாட்டி அவளும் வந்திருக்க முண்டா. இந்த சதீஷ் பையனும் நம்ம கிட்ட எப்படியெல்லாம் ஏமாத்தி விட்டான் பாருங்க. அவன் படத்துக்கு வரல, அவன் கிரிக்கெட் விளையாட போயிட்டான். அட கூட்டு களவாணிவளா, அவ்வளோரையும் படிக்கிறதுக்கு அனுப்புனா என்னென்ன வேலை பாக்குறீங்க நீங்கள்வே? எக்கு அப்ப அந்த அக்கா அப்பயே வந்து சொன்னது சரியா போச்சு. இந்த பையன் ஏதோ துணியை மாத்திக்கிட்டு இருந்தான், விளையாடிட்டு கையில கோப்பா வச்சிருந்தான்லாம் சொன்னாவல்ல. இந்த பையன் இங்க போன்ல உமா காட்டே பிள்ளைல எங்க கூட தான் இருக்கு, இங்கதான் இருக்கோம் எல்லாரும் நீட்டான். அப்ப அவனும் எல்லாம் இப்படி கூட்டு கிழமணியா தான் பண்ணியிருக்கணும் பாருங்க. அதானே, அப்ப சரசுக்கு விஷயம் தெரியாம தான் இருந்திருக்கு. நம்மளுதான் நம்ம இப்படி பேன் இருந்துகிட்டு இருக்கோம் பியாக்குனாங்க. இதுவே காலேஜுக்கு போயிட்டு வருது வேணு. எல்லாம் எத்தனை நாளா இப்படி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்வே? இதுக்கு முன்னாடிலாம் நாங்க இப்படி கட்டடிச்சு போனதில்ல. இந்த முறை தான் போனோம். நீ வேணா சந்தியாட்ட வேணா கேட்டு பாரு. தெரியலவே, நீ இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இப்படிலாம் கட்டடிச்சிட்டு போனியோ? இன்னைக்கு என்ன ஏமாத்திட்டு எங்கள்ட்டலாம்? சி, ஏன்பா இப்படி இருக்கா? நீ சரியான ஆளுதம்ப சந்தியா. இதுக்கு முன்னாடி நீ ஒரு நாள் போன தரமா ஞாபகம் இருக்கா? நான் எப்பப்ப போனேன்? எம்மா அவ சும்மா சொல்ற, நானா எங்கேயும் போல. சத்தியமா சொல்லுவே, நீ திருச்செந்தூருக்கு போல உன் ஃப்ரெண்ட்ஸோட முருகன் கோயிலுக்கு போயிட்டு பீச்ல எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு வந்தல்ல நீ. அப்ப எம்மா அவ போய் சொல்ற, அவளெல்லாம் நம்பாதவ. அவளவன் கூட்டுக்களவண்ணிதான் சொல்லுங்க. அப்ப நீங்களும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிய. வீட்டுல ஒரு பைத்திய கரைச்சி இருக்கா, இவளை என்ன சொன்னாலும் இவன் நம்புவான்னு என்னை ஏமாத்திக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியா தானே? அது என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது. அது அவ இப்ப இவ மாட்டினா என்னையும் மாட்டி விடுறா தேவையில்லாம. ஆக மொத்தத்துல உங்க அப்பன் சொன்னது சரிதானே நிரூபிச்சுட்டு எல்லாம் ரெண்டும். வார்த்தைக்கு வார்த்தை வளப்பு சரியில்லை அந்த மனசை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அந்த லட்சணத்துல தானே நடந்துகிட்டு இருக்கீங்க. இருந்த நாளு காணுன்னு உங்கள் வழியும் குழியில முடிச்சிட்டு நானும் போய் சேர்ந்துருயே. அடிக்காதீங்க, பிள்ளைய விடுங்க. ஐயா, இப்ப அடிச்சு என்ன பண்றதா? எம்மா அடிக்காதம்மா. ஆட லட்சு, வயசுக்கு வந்த பிள்ளைல மட்டும் இப்படி அடிச்சுட்டு அடக்கியலையா? உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கீங்க? வாங்க. என்ன பொம்பளை நீங்க? விடுங்களா, எனக்கு மனசு அரமண்டங்கு. இப்ப எதுக்குமா என்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? போய் அவளை அடிவ. அவளை மட்டும் என்ன சும்மையா விட போறேன்? அவளுக்கு நாலு வைக்கதான் செய்யணும். ஏமா இவனும் லேசுப்பட்டவனும் இல்லாம ஒருத்தி இப்படிதான் இருக்கா. உங்களை படிக்க அனுப்புனா என் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஊர் ஜவார போறிய. என்ன ஊர் ஜவார? என்ன இந்த பொம்பளை சொல்ல கேட்காம பிள்ளைகள இப்படி இழுத்துப்பட்டு அடிச்சுட்டு அடக்கு. லெச்சு சும்மா இருக்க முடியல. இப்ப புரியுதா அவ ஏன் சொல்லாம கொள்ளாம போனான்னு? ஒண்ணு இல்ல சோனி, விடு. என்னத்துலலாம் இவங்களுக்கு குறை வச்சுட்டு இவ்வளவு இப்படி போறதுக்கு? இங்க பாருங்க லட்சு, பிள்ளைகளுக்கு சோறு பொடியது, உடுதுணி எடுத்து கொடுக்கறது, இது மட்டும் போதாது. வேற என்ன பண்ணணும்? இருள்ள தெருவா கூட்டு போய் என்ன வேலை காட்டணுமோ? அப்படி இல்ல கோயா. நீங்க இருந்த ஜென்ரேஷன் வேற, நம்ம இருந்த ஜென்ரேஷன் வேற, இதுவ ஜென்ரேஷன் வேற. இப்ப எல்லாம் குடும்பமா படத்துக்கு போறாவ, போய் பார்க்காவ, சந்தோஷமா இருக்காவ. நீங்கள ஆளுக்கு மூலையில இருந்துகிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படி படத்துக்கு கூட கூட்டு போகாம இருந்தியெல்லாம் அப்படி தெரியாம தான் சொல்லாம கொள்ளாம ஓடும் பிள்ளைகள். இவ்வளவு படத்துக்கு நம்ம என்ன கூட்டு போகாமல இருக்கோம்? நீ எப்பனாதான் கூட்டு போவதானே செய்யற, நம்மளும் போவதானே செய்யும். அது போதாதான் மக்கள் இவ்வளவுக்கு. இங்க பாருங்க, புது படம் வந்துச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு குடும்பமாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடணும். பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், போகுமா எப்படி, உங்கள் அப்பாட்ட கேட்குறீங்களா என்ன ஏதுன்னு கேட்டு பேசி நீங்களும் போகணும்.
எப்போ பார்த்தாலும் அந்த வீடு விட்டா தோட்டம், தோட்டம் விட்டா வீடு, காடு மேடுன்னே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற அப்படி தான் இருக்கும் பிள்ளைகள். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கும் ஆசை தான் படும். நீங்கள் அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டு மாதிரி பழகணும். எதுக்கு எடுத்தாலும் வாழுன்னு கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு நடந்தீங்கன்னா எப்படி பிள்ளைகள் உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசும்? அப்படி சொல்லு பெரிய பொண்ணு. ஏலா உங்க அப்பா நீ படத்துக்கு போயிட்டு வந்ததுதான் பார்த்தாரோ? அதை பார்த்துட்டு தான் வந்து எப்படி கேட்டுக்கிட்டு நின்னாரு? இல்லம்மா, படத்துக்கு போயிட்டு வந்ததெல்லாம் பார்க்கல. இந்த சரணத்தா இருக்காங்களா, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு தான். அவர் வந்து சீனியர், எங்கள் காலேஜ் சீனியர். அவர் பார்த்துட்டு அப்பா இப்படி தேடிட்டு இருக்காவன்னு சொன்னதும் வண்டியில் வந்து வேகமாக ஒன்று வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்களா. நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி சமாளிக்கேன்னு சொன்னேன். அதனால் அவர் அதில் கொண்டு வேகமாக வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டார். அப்போ அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கப்பா. ஆனால் நான் பஸ்ஸில் தான் வந்தேன்னு சொன்னேன் அப்பா கிட்ட. அந்த பையனும் உன் கூட படத்துக்கா வந்தான்? அவங்க கூட தான் எல்லாரும் ஒன்றா போனீங்களாக்கும்? இல்லைம்மா, அந்த சீனியர் பையன் அவர் ஃப்ரெண்டுகளோட வந்திருந்தான். நாங்கள் தனியாக ஃப்ரெண்ட்ஸுகளோட கேர்ள்ஸ் எல்லாம் தான் போனோம். அப்புறம் எப்படி அந்த பையன் கொண்டு வந்து உடனே வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டான்? அது 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 என்ன அதுன்னு வாயில முழங்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. அட பொறுமையாக கேளுங்கம்மா. எதுக்கு எடுத்தாலும் வாழுன்னு கத்துனா பிள்ளை பயப்படுதில்ல. நீ சும்மா இரு பெரிய பொண்ணு, சும்மா இவளுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணாத. இவளாலதான் அந்த வீட்டுல பிரச்சனையே, இவளாலதான். இவளோட கையை காலை முறிச்சு வீட்டுல போட்டு கடையில போட்டனா எல்லாம் சரியாயிரும். ஐயா, இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ ஒன்னும் சொல்லாண்டா பாத்துக்கிடுங்க. வாய் திறந்து சொல்லு. என்னை பார்த்தாலும் எனக்கு கோவமா வந்து அப்படி பத்திக்கிட்டு எரியுதாம்மா. அந்த பையன் கூட தான் போனியா என்ன? இல்ல, 2 பயல்வ தியேட்டர்ல பிரச்சனை பண்ணானு எங்களோட. ரோடு வரைக்கும் படம் முடிஞ்ச அப்புறமா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தானுவல. அவங்கள நான் செருப்பால அடிச்சிட்டேன். செருப்பால அடிச்சியா? ஆமா. அப்ப அந்த பையன் திருப்பி என் துணியை பிடிச்சி இழுக்க வந்தானா. அப்ப அந்த சீனியர் பையன் தான் வந்து காப்பாத்தினான். போடு, நம்ம சோனிக்கு எவ்வளவு தைரியம். காவலி பயிர்வள செருப்பு கழட்டி அடிச்சிருக்காள. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருல. இப்ப புரியுதானா என்னத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியோன்னே? நீ இன்னைக்கு அவனை செருப்பை கழட்டி அடிச்சிட்டா. இன்னைக்கு அந்த பையன் வந்ததுனால நீ தப்பிச்ச. இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கோவமா வந்துச்சு. அதான் கோவம் வந்துச்சுன்னா யாருனாலும் செருப்பை கழட்டி அடிச்சிருவியோ? கோம்பாட்டுக்கு நீ வர வேண்டியது தானடா. முதல்ல நீ அந்த இடத்துக்கே போயிருக்கப்படாது. போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். லூசு மாதிரி பேசாதீங்க லட்சி. அவன் எவ்வளவு தைரியமா ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. நீங்க அவளை என்கரேஜ் பண்ணாம நீங்க இப்படி பண்றீங்கல. எனக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க பண்றது. ஏலா, இன்னைக்கு அவ அடிச்சிட்டு வந்துட்டா. நாளைக்கு இந்த அந்த பையன் இப்ப காப்பாத்தின மாதிரி எப்ப இவ கூடவே அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். காப்பாத்தியது பொறுத்தேன். எதுக்கு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வரணுங்க? நாளையில இருந்து என்ன இவளை வீட்டுல தூக்கி போட வேண்டியதுதான், காலேஜுக்கு அனுப்பாம. ஏற்கனவே போன பிள்ளைல வீட்டுக்கு எப்படி திரும்பி வருமோ நம்ம பயந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இதுல வேற இவ ஒரு 7:30 இழுத்துட்டு வந்திருக்கா. இன்னைக்கு நான் போன மனசையும் குடிச்சிட்டு இன்னைக்கு ராத்திரி வந்து என்ன அலப்பறை பண்ண போறாரோ. நானே அதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நான் என்னத்துக்கெல்லாம் பயப்படாங்க. இதுக்கு மேல என் உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இல்லை. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க லட்சு. எல்லாம் சரியாயிரும், ஒன்றும் ஆகாது. அப்படியெல்லாம் பிள்ளைகள கை வைக்க முடியாது. எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா போலீஸ்ல வேணா போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இவா ஒருத்தி அப்பத்துல இருந்து போலீஸுக்கு போனோம்னு இருந்துகிட்டே இருக்கான். போனா நீ போலாம் போலீஸுக்கு. எக்க அவ கிடக்கா மூளை வளர்ச்சி இல்லாதவா. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. சதீஷ்லாம் இருக்காம்ல, பயப்படாதீங்க. காலேஜுக்கு அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வருவா. சும்மா அதை இதை சொல்லிக்கிட்டு காலேஜுக்கு அனுப்பண்டேன்லாம் சொல்லிக்கிட்டு அடக்காதீங்க. தண்டை பண்ணியனே குடிச்சிட்டு வந்தாலும் இன்னைக்கு என்ன பற்றியும் நம்பிட்டு போட்டோன்னு விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது மறுபடியும் மல்லு கட்டினீங்கன்னா அது பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். பெரிய பொண்ணு அந்த வீட்லயே சேர்க்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ என்னன்னா ஒன்றும் சொல்லப்படாதுங்க. ஏலா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருலா. இருக்க பிரச்சனையில இவ வேற பெரிய பிரச்சனை. எப்படில போ, சாப்பிடலன்னா போய் கை கால் முஞ்ச கழுவிட்டு போய் சாப்பிடு, ஓடு. ஏன்டா பசிக்கல. ஐயே, மணி 6 ஆக போகுது. போ போய் சாப்பிடு. காப்பி கீப்பி ஏதாவது போட்டு எங்களுக்கும் கொண்டா, நீ போய் சாப்பிடு, ஓடு. போ, பால் அடுப்புல கிடக்கும், காய்ச்சி காப்பியாவது ஊத்தி குடி. போ, எனக்கு ஒரு டம்ளர் கொண்டா, படபடன்னு வருது. சரிம்மா. எல்லாம் நீ என்னத்துக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன போ, நீ எந்திரிச்சு போ, கை கால ஊஞ்ச கால ஓடு. போப அவள் அடிக்கிறது விட்டுட்டு என்னையும் சேர்த்து அடிச்சுட்டடக்கா. இப்ப இவளை அடிச்சதுதான் பிரச்சனை. அவளை அடிச்சது பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளை மூஞ்சி அழுகுன தக்காளி இறங்க அடக்குன்னு நாங்களே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவளை பாரா ரெண்டு அப்படிதான், ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதும் இல்லை. இல்ல இப்ப இந்த மனுஷனுக்கு படத்துக்கு போன கதைலாம் தெரியாது. இவன் யாரு கூடயே பைக்ல வந்து இறங்கிட்டானது அவர் கோபப்பட்டு போறாரு.
அந்த பையல இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதாடே? ஒரு நாள் அந்த பையன் நம்ம தோட்டத்துக்கு வரும்போது இவர் பார்த்தாருல்ல, வேற என்னத்துக்கு இவர் கோவப்படியாரு? அப்படியே அந்த பையனாலும் கூப்பிட்டு என்னையா ஏதுன்னு கேட்டிருந்தா கூட முடிஞ்சிருக்குமே. அந்த பையன் நல்ல பையன் தானே, நம்ம வீட்டுக்கு வர பையன் தானே. இவர் ஏன் இந்த பிள்ளைகிட்ட இப்படி கோவப்பட்டாரு இன்னைக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, தெரிஞ்ச வயலாக இருந்தாலும் இவ பொய் சொல்லாமல் இருந்திருக்கணும்ல. பொய் சொல்லியிருக்கிறதுனால தான் கோவப்பட்டிருப்பாரா இருக்கும் தண்டபாணி என்ன. அவர் கோவத்துலேயும் நியாயம் இருக்குல்ல. காலேஜ்லேயும் போய் பார்த்துருக்காரு, பிள்ளை இல்லை, நம்மகிட்டையும் பொய் சொல்லியிருக்கு. அப்போ எங்கே போனாலும் என்னன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அதான் அப்படி பேசியிருப்பாரு. இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவளுக்கு பேச பேச அவருக்கு இன்னும் கோவம் வந்திருக்கும். அதனால இன்னைக்கு தண்டபாணி என்ன கோவமாக வந்தாருன்னா நீங்கள் அதை பெருசுப்படுத்தாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கண்டுக்காமல் விட்டுருங்க, விடிஞ்சப்புறம் சமாதானப்படுத்திக்கிடலான்னு. வேற 2 பேராக இருந்துக்கிட்டு மாறி மாறி மறுபடியும் பேசினேன்னா பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கும். அப்புறம் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து பார்க்க மாதிரி ஆகி போயிடும், பார்த்துக்கிடுங்க. ஆமா, இவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா ஊர் முழுக்க கேவலப்படுத்தி விடுவாரு. குடிச்சா ஒரு இடத்துல வந்து அடைவோன்னு கிடையாது. தெருவில் நின்று கத்துனாதான் இவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு தெருவில் நின்னே நம்மளை கூப்பிடுவாரு, வாழா அங்க வாழான்னு. ராத்திரிக்கு வேணா நாங்கள் துணைக்கு உங்களுக்கு இங்கே இருக்கட்டுமா? வேண்டாம்லா, தயவு செய்து நீ பெயிரு. நீ இருந்தாலே பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுருவா போல தெரியுது. ஏற்கனவே போலீஸுக்கு வான்னு கையை பிடிச்சி போட்டு இழுத்துட்டு அடக்க. அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட என்னத்தையாவது சொல்லிட்டு நடந்தேன்னா வேற நீ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நிப்பாட்டுவேன் எங்கள் வேலை. நீ தயவு செய்து வீட்டுக்கு போயிடம்மா.